தமிழகத்தில் அடுத்த மாதம் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியானது மிக மும்முரமாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த வருடம் 7 அடி மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அந்த நிலையில் தற்போது கடந்த ஆண்டு விநாயகர் சிலை உற்பத்தி மிகவும் அதிகரித்தாலும் கூட விநாயகர் சிலை விற்பனையானது மிக குறைவாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழக அரசு 3 அடி உயர்த்தி தற்போது 10 அடியாக விற்பனை செய்யலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள கோரிக்கையை ஏற்று தற்போது விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியானது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் கண்ணமங்கலம் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருகே உள்ள கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் தான் இந்த விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த இடத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் கேரளா மாநிலங்களுக்கும் இங்கிருந்து விநாயகர் சிலை அனுப்பப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே இங்கிருந்து விநாயகர் சிலை ஏற்றுமதி செய்யப்படுவது என்பதை கூறலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாகவும் இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி என்றாலே இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகமூட்ட ஒரு திருவிழாவாக கூறலாம். காரணம் என்னவென்றால் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது விநாயகர் சதுர்த்தியின் ஊர்வலத்தின் போது இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி இந்த விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டு செல்லினர். கடந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்திருந்த 7 அடியை விட இந்த ஆண்டு 3 அடி உயர்த்தி 10 அடியாக 10 அடியாக உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கடந்த ஆண்டு அடி ஒன்றுக்கு 1500 ரூபாய் விற்ற விநாயகர் சிலை இந்த ஆண்டு 2000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் அதிகப்படியான மூலப்பொருட்கள் விலை ஏற்பட்டது என்று விற்பனையாளர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர். குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 500 ரூபாய் ஒரு அடி ஒன்றுக்கு விலை உயர்ந்திருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகப்பெரிய வடிவில அமைப்பிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. தற்போது இந்த விநாயகர் சிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை தயாரித்து வைத்துள்ளனர். ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது விநாயகர் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதும் பசு மீது அமர்ந்திருப்பதும் போலவும் மட்டுமல்லாமல் பல வகையான வாகனங்கள் மீது விநாயகர் அமர்ந்திருப்பதை போல கூறலாம். தற்போது அனுமார் நின்று எந்த விதத்தில் காட்சியளிக்கிறாரோ அதே போன்று நின்று காட்சியளிக்கும் வகையிலும் இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. விநாயகர் கையில் தண்டாயுதம் ஏந்தியவாறும் அரிவாள் கத்தி ஏந்தவாறும் தற்போது விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு 7 அடி மட்டுமே அறிவித்திருந்தது. தற்போது இந்த ஆண்டு 3 அடி உயர்த்திருந்தாலும் கூட விநாயகர் சிலைகள் 10 அடிக்கு மேலே வாங்குவார்கள் விரும்புவதாக விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 10 அடிக்கு மேல் விற்பனை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியர் சார்பில் அலுவலகத்தில் மீட்டிங் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். 10 அடிக்கு மேல் வாங்குபவர்களே 10 அடிக்கு மேல் தான் எங்களிடத்தில் விநாயகர் சிலை கேட்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் இந்த இடத்தில் தற்போது ஒவ்வொரு சிலையும் 10 அடிக்கு மேல் தான் இருப்பதே என்று கூறலாம். இந்த விநாயகர் சிலையானது பார்த்து கொண்டிருக்கும் பல வண்ணங்களில் இந்த விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 முக சிங்கங்கள் கொண்ட இந்த விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விநாயகர் சிலைகளும் தற்போது சிவன் உடன் அமர்ந்தவாறும் மற்றும் எலி வாகனங்கள் மீது அமர்ந்தவாறும் பசு மாட்டின் மீது அமர்ந்தவாறும் இந்த விநாயகர் சிலைகள் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றது. ஆனால் விற்பனையானது இன்னும் தொடங்கப்படவில்லை. தற்போது இந்த விற்பனை அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் இறுதியில் இந்த விற்பனையானது தொடங்கும் என்று தெரிவித்தனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் முழுவதுமே விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் மிக தயாரான நிலையில் தயாராக உள்ளது. இந்த விநாயகர் சிலைகளின் விற்பனையாளர்கள் மிகப்பெரிய கோரிக்கை என்னவென்றால் 10 அடிக்கு மேல் விற்பனை வாங்குபவர்கள் எங்களிடத்தில் கேட்பதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழக அரசு 10 அடிக்கு மேல் விற்பனை செய்ய அணுக வேண்டும் என்று தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் மோகன்ராஜ்.